எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மண் சட்டியில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, 2 கிளாஸ் குண்டு வெல்லம், அரை கிளாஸ் பால், வேக வச்ச பால், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், அவ்வளவே தான். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ஸ்மெல்லு வந்ததுக்கப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லோவில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை நம்ம அரிசியோடு ஆட் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த தடவை நான் வீட்லேயே மண் சட்டி வச்சு பொங்கல் வைக்கலான்னு நினச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நிறைய கிராமப்புறங்களில் மண் சட்டியில் தான் செய்வாங்க. நான் ஊற வச்ச தண்ணி எடுத்திருக்கேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, கழுவின தண்ணியை அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் அதே அளவில் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இது காய வச்சு ஆற வச்ச பால், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி நம்ம இப்போவே ஆட் பண்ணிடணும். தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்புக்கு 5 டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொங்கல் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்க விடுவாங்க. கழுவின தண்ணியும் பாலும் ஊற்றி இப்படி பொங்கி வரப்போ அது நிறையா எந்த பக்கம் விழுகுதோ அதை பார்த்து பொங்கல்னு சொல்லி அதுக்கப்புறம் அரிசி போட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இப்போ இது சிம்மில் வச்சுட்டு பொங்க விடாமல் சிம்மில் வச்சிடலாம். அரிசி ஆட் பண்ணிக்கலாம், அரிசியும் பருப்பும். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இப்படி பொங்கி வந்ததுக்கப்புறமா விவசாயிகள் அறுவடை பண்ண நெல் அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு பொங்கல் வைப்பாங்க. இதுதான் அவங்க உழவர் திருநாளாக கொண்டாடிட்டுருக்காங்க. நம்ம அதை பொங்கலாக கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வெந்திருக்கு, ஒரு 1/2 ஸ்டேஜுக்கு வெந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் குழைய வேக வைக்கணும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3/4 ஸ்டேஜ் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் குழைய வேகணும். பாருங்கள், நல்லா இப்போ தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி இருக்குது, அரிசி நல்லா குழஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். 2 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கோம். வெல்லம் எப்பயுமே அரிசி நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். நம்ம வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசி வேகாமல் போயிடும். நம்ம நல்லா அரிசி வெந்திருக்கு, அதனால் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிட்டோம். பொங்கல் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய ஒரு பண்டிகை தான். அதனால் நம்ம கிராமப்புறங்களில் இந்த மாதிரி மட்டும்தான் மண் சட்டியில் வச்சு ரொம்ப அவங்க விதைத்த அறுவடை அரிசியை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ரொம்பவே இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பண்டிகைன்னே சொல்லலாம். நம்ம வீட்டிலே மண் சட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ திராட்சை பலூன் ஸ்டேஜில் வரப்போ நம்ம எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா அதுக்குள்ளே கரைஞ்சி பொங்கல் நல்லா வந்திருக்கு. இப்போ இதை அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான பொங்கல் பாருங்கள் ரெடி ஆகிருக்கு. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.